பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஜீவ ஊற்று சேனல்ல இருந்து உங்களோடு பேசும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டார்கள். ஆதியிலே இருந்த அன்பு ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெப ஜீவியம், ஆலயத்துக்கு செல்லுவது, கர்த்தருக்கு வைராக்கியமா ஜீவிப்பது, இப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள். ஆனால் காலங்கள் போக போக பின்மாற்ற நிலைமையிலே கடந்து போறான்னு பார்க்கிறோம். அதாவது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என்ன நிலையில் இருந்தா, என்ன நிலையிலே இருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது எப்போ எதுல விழுந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம உணரணும், நாம் எதுல விழுந்துட்டோம், எப்போ ஆயிருந்த அன்பு எது நம்மள்ட்ட விலகி போச்சு. ஜெபஜீவி விலகி போச்சா, இல்லடா வேக வாசிப்பு விலகி போச்சா, இல்ல கர்த்தருக்கு நன்மை செய்யறது விலகி போச்சா, எதில விழுந்தா அன்பை நாம என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு இடம் கொடுத்துடுறாங்க. அந்த மனம் திரும்பாத ஒரு இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க, பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 13:42-43 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பிசாசு பிடித்தவனை அதை துரத்துற பின்பு அவன் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி உள்ளத்துல இல்லாட்டா, அது வெறுமையா இருந்தா மறுபடியும் பிசாசு ஏழை கொண்டு வந்து உள்ள உட்காருவேன்னு சொல்லுது. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவனே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்க. பிறகு இயேசு கிறிஸ்து வெளியே போயிட்டாங்க, பரிசுத்த ஆவி வெளியே போயிட்டு இப்ப என்ன ஆகுது, பிசாசு ஆக்கிய கொள்ளுதல் பார்க்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பல பிரச்சனை, வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்கள், குடும்பத்துல பல கஷ்டங்கள் ஏன் வருது தெரியுமா? ஒரு சரீரத்தை பிசாசு ஆட்டி விட, உள்ளத்துல யார் இருக்கான்னு பாரு. உள்ளத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, உள்ளத்துல பரிசுத்த ஆவி இருக்கிறதா, இல்ல பிசாசின் ஆவி இருக்குதா? துரத்தியாச்சு. துரத்தின பின்பு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவர் சொல்லுறதை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தாவி நமக்கு ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அது நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா வேற எதையாவது அதில் ஊற்ற முடியுமா? முடியாது. வெறுமையா இருந்தா எதை வேணாலும் அதில் ஊற்றலாம். இது போல நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் உள்ளத்துல இருப்பாரானால், பரிசுத்த ஆவி உள்ளத்துல நிரம்பி இருப்பாரானால், இந்த பாத்திரம் நிரம்பி இருக்குமானால் வேற ஒன்று உள்ள வர முடியாது. உள்ள அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொன்னார். பிசாசு இடம் கொடுக்கலன்னா உள்ளத்துல இடம் இருந்தா அதுக்கு இடம் இருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என்ன வெறுமையா இருக்குமானால் அது என்ன செய்யும், அப்பொழுது அது முன்ன இருந்த நிலைமையை விட பரிதாபமான நிலைமையாய் மாறும். பரிதாபம். முந்தி இருந்த பிசாசாக 1, இப்ப 7. யோசித்து பாருங்க. முன்ன இந்த பிரச்சனைகளை விட, முன்ன இந்த கஷ்டங்களை விட, முன்ன இந்த பாடுகளை விட அதிகமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டே உங்களிருந்து போயிடும், வெளிச்சம் போயிடும், பரிசுத்தாவின் வெளிச்சம் போயிடும். அங்க இருள் குடிகொடு. இருட்டை யார் விரும்புவா? பிசாசு தான் விரும்பும். ஒரு இருட்டை பார்த்துட்டோன்னே ஐயோ பிசாசு நிற்குது, எதை பார்த்து? வெளிச்சத்துல சொல்ல மாட்டாங்க, இருட்டை பார்த்து தான் பயப்படுவாங்க. விளக்கு தண்டு, விளக்கு ஒன்று விட்டு நீக்கப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே பிசாசுக்கு இடம் கூடாதுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆதிலிருந்த அன்புக்குள்ள வாங்க. ஆதிலிருந்த அன்பு உங்களுக்குள்ள நிரம்பி வழியணும். வர 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 தெய்வீக அன்பு நம்மளை பெருகணும். அவர் பெருகணும், நாம் சிறுகணும். ஆகவே என்ன நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை யோசித்து பார்த்து மனம் திரும்பி பிழைத்தால் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு, அன்பே 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 ஆறு இருரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஆமே. அன்பு உள்ளத்துல பெருகணும், பெருக்கெடுத்து ஓடணும். ஆதியில இருந்த அன்பு ரட்சிக்கப்பட்ட உடனே எப்பப்பா ஆலயத்துக்கு போகலாம், எப்பா
ஜெபிக்கலாம், எப்போ வேலை வாசிக்கலாம், எப்படி ஆண்டு பிரியமா இருக்கலாம் என்ற எண்ணங்கள் இருந்தது. வர 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 அது மாறி போயிட்டையா. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து அதுக்கு அதை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வரும்போது விசுவாசத்தை காண்பார், அன்பை காண்பார் சொல்லப்பட்ட அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தனிந்து வர காலத்தில் அவன் இருக்கிறோம். ஆகவே இந்த காலத்தில் ஆதியில் இருந்த அன்புக்குள் மறுபடியும் கடந்து வரும்படியா, எந்த நிலையில் இருந்தார்கள், எதிலே இருந்து விழுந்து வந்தார்கள், விழுந்து எழும்படியா கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தீரையா. ஆகவே இழந்ததான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியா, இழந்ததான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியா, இழந்ததான எல்லா நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியா மக்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் இதிலே குறைபட்டிருப்பார்கள், ஆனால் நிறைவு வர உதவி செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.